ஓபிஎஸ்ஸின் சொந்த ஊரான பெரியகுளத்தில் முன்னிறுத்த அதிமுக சார்பாக முன்மொழியப்பட்ட வேட்பாளர் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் முருகனுக்கு பதில் மயில்வேல் போட்டியிடுவார் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பெரியகுளம் அதிமுக வேட்பாளர் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் முருகனுக்கு பதில் மயில்வேல் போட்டியிடுவார் என்றும் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எதிர்ப்பின் காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிமுக தலைமை தற்போது அறிவித்திருக்கிறது. இதனுடைய கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். அபினேஷ், இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? மாற்றப்பட்ட நபர் யார்? தற்போது புதிதாக முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய நபர் யார்? தேவப்பிரியன், அஇஅதிமுக வரக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியோடு சேர்ந்து இடைத்தேர்தலிலும் அதிமுக 18 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதற்கான வேட்பாளர் பட்டியலை 3 தினத்திற்கு முன்பு வெளியிட்டது. இந்த நிலையில் பெரியகுளம் தனி சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த முருகன் தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதில் மயில்வேல், அதாவது இவர் தேனி மாவட்டத்துடைய அள்ளிநகர ஜெயலலிதா பேரவையுடைய துணை செயலராக இருந்து வருபவர். இவர் முருகனுக்கு பதிலாக மயில்வேல் அவர்கள் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல், குறிப்பாக பெரியகுளம் தனி தொகுதியில் போட்டியிடுவார் என அஇஅதிமுக சார்பாக கூட்டாக அக்கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஜெயலலிதா இருந்த காலத்திலும் இதே போன்று வேட்பாளர் மாற்றம் என்பது ஒவ்வொரு நாளும் நடைபெறும். அந்த வகையில இவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு, அதாவது அஇஅதிமுகவுடைய தலைமையிலாக இருவர், ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி கே பழனிசாமி ஆகிய இருவரும் பொறுப்பேற்றதுக்கு பிறகு வெளியிடப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பட்டியல். இந்த பட்டியலிடம் முதல் முறையாக அஇஅதிமுக சார்பாக பெரியகுளம் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய முருகன் என்பவர் வேட்பாளர் பட்டியலாக முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு பதில் மயில்வேல் என்பவர் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் அஇஅதிமுகவுடைய வேட்பாளர்கள் 20 தொகுதியில் போட்டியிடக்கூடிய மக்களவை வேட்பாளர்களும், அதே போல 18 சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களும் இன்று நண்பகல் அவர்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இருந்த நிலையில் இன்றைக்கு பெரியகுளம் தனி சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். இதுவும் இன்று நண்பகல் ஏராளமான, அதாவது 20க்கும் 20 மக்களவை வேட்பாளர்களும் 18 சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்களும் இன்று தாக்கல் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில இந்த பெரியகுளம் தனி தொகுதிக்கான வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். இதுவும் கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த போது இது போன்ற மாற்றங்கள் நடைபெறும். அது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஆனால் இவர்கள் தலைமையேற்றதுக்கு பிறகு இது போன்ற எந்தவித மாற்றமும் இருக்காது என எதிர்பார்த்திருந்த நிலையில் இந்த மாற்றம் வந்திருக்கிறது. மதுரை மாவட்டத்தின் காரணமாக தான் 3 தினங்களுக்கு முன்பு அந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட அந்த தினத்தில் ஏராளமான குளறுபடிகள், அந்த நீண்ட நேரத்துக்கான காரணமும் மதுரை மக்களவை தொகுதியும், அதே போல மதுரை உள்ளடக்கிய அந்த மாவட்டத்திற்கான இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வில் தான் மிக நீண்ட நேரம் இழுபறியாக இருந்தது. எனவே முதல் முறையாக இந்த மாற்றம் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதிமுக வேட்பாளர்கள் பிற்பகல் நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. தற்போது முருகன் அரசு ஊழியரா, அதன் காரணமா ஒரு பணிமாற்றம், அதன் காரணமா அவர் மாற்றம் பெற்றிருக்காரா, அல்லது வேற ஏதாவது உட்கட்சி பிரச்சனையா அந்த விஷயத்துல? அஇஅதிமுக சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் வரை நேரடியாக அதற்கான பதிலை அவர்கள் அறிவிக்கவில்லை. ஆனாலும் தொடர்ச்சியாக மதுரை மாவட்டத்தில் பல்வேறு உட்கட்சி பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இந்த பெரியகுளம் தொகுதியை பொறுத்த மட்டில் அது தேனி மாவட்டத்திற்குள் வந்தாலும், குறிப்பாக ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மாவட்டமான தேனி மாவட்டத்துக்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற தொகுதி. ஏற்கனவே அங்கு மிக முக்கியமான பல்வேறு கோஷ்டி பிரச்சனைகள் இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் இன்றைய தினம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களுடைய இறுதி பட்டியலும் இன்றைக்கு வெளியிடப்பட்டது. அவர் அங்கே ஏற்கனவே போட்டியிட்ட வேட்பாளர்கள் இல்லாமல் புதிய வேட்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த பிரச்சனையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரியகுளம் தனி சட்டமன்ற
தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு அறிவித்திருந்தது. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அங்கு ஏராளமான பிரச்சனை இருக்கிறது. இந்த 18 சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டில் அஇஅதிமுகவிற்கு மிக முக்கியமான ஒரு பரீட்சை. இந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களும் வெற்றி பெற வேண்டும் என்கிற முனைப்போடு அதிமுக தன்னுடைய தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. மக்களவை தேர்தலை காட்டிலும் இந்த 18 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவது என்பது மிக முக்கியமான ஒன்றாக அதிமுக கருதுகிறது. என்று சொன்னால் தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் அதிமுகவுடைய பலம் ஒவ்வொன்றாக குறைகிறது. எனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் மிக முக்கியம் என கருதக்கூடிய நிலையில வேட்பாளருடைய பலம் என்பது மிக முக்கியமாக கருதுகிறது. அந்த வகையில இந்த பெரியகுளம் தனி தொகுதிக்கான வேட்பாளரை தற்பொழுது மயில்வேல் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தற்பொழுது அந்த தன்னுடைய வேட்புமனுவை அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்கிறார். தேவபிரியன். பெரியகுளம் அதிமுக சார்பாக பெரியகுளம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக அறிவிக்கப்பட்டிருந்த முருகன் மாற்றப்பட்டு தற்போது மயில்வேல் போட்டியிடுவார் என்று அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரியகுளம் தொகுதியில் வெளியூர் நபர் ஒருவரை முன்னிறுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உட்கட்சியில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் அதற்கு பிறகு இந்த மாற்றம் நடைபெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரபலமானவர்களை தவிர்த்துவிட்டு தற்போது வேறு யாரோ ஒருவர் முன்மொழிந்ததன் காரணமாக அவரை பரிந்துரை செய்திருக்கிறார்கள் என்ற உட்கட்சி பிரச்சினை ஒருபுறம் இருந்ததாக பேசப்பட்டு வந்தாலும் கூட அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி இந்த வேட்பாளர் பெயர் மாற்றம் அது தொடர்பான அறிவிப்பு மட்டுமே அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்பான பின்னணி விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. எனவே ஏற்கனவே கடந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தின் போதும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு இறுதியாக அந்த பட்டியலில் மாற்றம் செய்யப்படும். இறுதி நாள் வரைக்கும் அந்த மாற்றங்கள் என்பது பல்வேறு தருணங்களில் ஏற்படும். தற்போது அதே போன்ற ஒரு நடைமுறை தற்போது முதலில் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதிமுகவில் இருந்து ஒரு வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க அபினேஷ். உள்ள விரிவான தகவல்களுக்கு நன்றி.